10th Standard Math, Chapter 3, Algebra, Exercise 3.7, 2, 1, 2, 3. Find the square root of the following. 4x square plus 20x plus 25. இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிப்போம். ஸ்கொயர் ரூட் போட்டுடுங்க. இப்போ 4 into 25. இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும், ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 20 into 5 வராது, நமக்கு ஆட் பண்ணால் 20 வரணும். நெக்ஸ்ட்டு 10 into 10 ஆட் பண்ணி பாருங்கள். ஆட் பண்ணால் 20 வருது, மல்டிப்ளை பண்ணால் 100 வருது. இப்போ இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அதை ரெண்டுக்குமே கொடுக்கணும், ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், 4ஆல் இதை டிவைட் பண்ணிவிடுங்க. 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 2s are 4, 2 5s are 10. இங்கே அதே மாதிரி 2 2s are 4, 2 5s are 10. இப்போ that is equal to root of என்ன வருது, 2x plus 5 into 2x plus 5. 2x plus 5, 2x plus 5. நமக்கு வந்து 1 பேர் இருந்தால் 1 காமன் எடுத்துக்கலாம். இப்போ ஆன்சர் வந்து 2x plus 5. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்க. 9x square minus 24xy plus 30xz minus 40yz 25z square plus 16y square. இது பார்க்குறப்ப என்ன ஃபார்முலாவோட ஃபார்மேஷனில் இருக்குன்னு பாருங்கள். தென் a plus b plus c the whole square. இந்த ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க. a plus b plus c the whole square. a plus b plus c the whole square equal to a square, ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஸ்கொயர், செகண்டுக்கு a square plus b square plus c square plus நெக்ஸ்ட் 2ab 2bc 2ca. ஓகே, 2ab plus 2bc plus 2ca. ஓகே, அதாவது a square b square c square plus 2ab plus 2bc plus 2ca. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ நமக்கு இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், இந்த ஃபார்முலா மறக்காமல் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 9x ஸ்கொயர் நமக்கு வந்து a ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர்னா a ஸ்கொயர், அந்த ஃபார்முலா எடுக்கணும். அப்போ இது என்ன வரும், 3x த ஹோல் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், y ஸ்கொயர் 16y ஸ்கொயர் 16y ஸ்கொயர் என்னென்னா சொல்கிறப்ப என்ன வரும், ப்ளஸ் 4y த ஹோல் ஸ்கொயர். இங்கே ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இங்கேயும் மைனஸ் வந்திருக்கு, இங்கேயும் மைனஸ் வந்திருக்கு. இப்போ எக்ஸ் டேமில் நமக்கு மைனஸ் கிடையாது. அப்போ கன்ஃபார்மாக எதில் தான் மைனஸ் வரணும், ஒய் டேமில் மைனஸ் வரணும். இப்போ minus 4y த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் 25z ஸ்கொயர். நம்ம இந்த ஃபார்முலா வடிவத்தில் ஃபார்மேஷனில் கொண்டு வரோம். a ஸ்கொயர் 3x த ஹோல் ஸ்கொயர் 4y த ஹோல் ஸ்கொயர் இஸ் c ஸ்கொயர். c ஸ்கொயர்னா 5z த ஹோல் ஸ்கொயர். அதே ஃபார்முலா வருது பாருங்கள். ப்ளஸ் 2ab 2abன்னா 2 into a into b. இப்போ நமக்கு மைனஸ் வருது. 2 into 3 into 4. 2 into 3 என்ன 6. 6 into 4 என்ன 24. அப்போ மைனஸ் 24xy. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், 2bc 2bc என்ன 2 into 4 into என்னது c. இது வந்து ஏன்னு எடுத்துடுங்க, இது பின்னு எடுத்துடுங்க, இது சின்னு எடுத்துடுங்க. 2 into 4 8. 8 into 5 என்னது 40. 8 into 5 40. அப்போ மைனஸ் 40yz ப்ளஸ் 2ca 2 into 5 into 2 into 5 10. 10 into 3 என்னது 30 ப்ளஸ் 30xz. இப்போ செக் பண்ணி பாருங்கள். 3x ஸ்கொயர் 9x ஸ்கொயர் மைனஸ் 4y ஸ்கொயர் அப்படின்னா 16y ஸ்கொயர். 2 தடவை மல்டிப்ளை பண்ணப்போ ப்ளஸ் ஆகிடும். 5z ஸ்கொயர் 5z ஸ்கொயர்னா 25z ஸ்கொயர். அடுத்தது மைனஸ் 24xy 2 into 3 into 4 என்னது 24.
அடுத்தது 2 இன்ட்டு இது பி இன்ட்டு சி அப்படின்னா 2 இன்ட்டு 4 8 8 இன்ட்டு 5 40. அடுத்து நெக்ஸ்ட் 2 இன்ட்டு 5 10 10 இன்ட்டு 3 30 எக்ஸ் செட். ஓகே, இப்போ நமக்கு கரெக்டாக அந்த ஃபார்மேஷனில் கொண்டு வருவோம். நெக்ஸ்ட் இப்போ என்ன வரும் 3x. நமக்கு இந்த ஃபார்முலா இதில் கொண்டு வரணும். 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 5z த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? இப்போ 2 டைம்ஸ் வந்திருக்கு. 2 டைம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம 1 பேர் காமன் எடுப்போம். ஆன்சர் இஸ் 3x ப்ளஸ் 4y ப்ளஸ் 5z. ஓகே, நெக்ஸ்ட் தேர்டு சம் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் x by 1 plus 1 by x power 6 plus 1 by x power 3. இங்கே பாருங்க, 1 plus 1 by x power 6 plus 1 by என்னது x power 3. நமக்கு இது பார்க்குறப்ப என்ன ஃபார்முலா ஞாபகம் வருதுன்னா a plus b plus c the whole a plus b the whole square. a plus b the whole square equal to a square plus 2ab plus என்னது b square. a square plus 2ab plus b square. இப்போ பாருங்கள், இதுக்கு ஸ்கொயர் ரூட் கொடுங்க. இப்போ a ஸ்கொயர்னா ஃபஸ்ட் நம்பர் 1 ஸ்கொயர் அப்படின்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2abன்னா இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 2ab 2 இன்ட்டு ஏன்னு சொன்னால் நம்ம எதை எடுக்கிறோம் எக்ஸ் கியூப். இப்போ இது வந்து பி த ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே கொடுத்துருவோம் பி த ஹோல் ஸ்கொயர்னா 1 பை என்னது எக்ஸ் பவர் 3 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. ஏன்னு சொன்னால் 1 ப்ளஸ் பி இன்ட்டு பி என்ன என்னது 1 பை x3. ஓகே, இப்போ பாருங்கள் 1 ஸ்கொயர் 2 இன்ட்டு என்னது 2 இன்ட்டு எக்ஸ் பை 3 அப்படின்னா 2 பை எக்ஸ் பை 3. இங்கே என்னது வருது 2 பை எக்ஸ் பை 3. பாரு கொஸ்டின்லேயே 2 வருது. 2 பை எக்ஸ் பை 3 1 பை x3 த ஹோல் ஸ்கொயர் அப்படி என்னென்னா 1 ஸ்கொயர். இதை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வருது எக்ஸ் பவர் 6. ஓகே, இந்த ஃபார்முலா கொண்டு வந்தாச்சு. அப்போ புரிஞ்சுக்குங்க a ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். இப்போ 1 ஸ்கொயர் 1 2ab அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு இது பண்ணிவிடுங்க. 1 பை x3 த ஹோல் ஸ்கொயர். இது ஏன்னு எடுத்துக்கோங்க, இது பின்னு எடுத்துக்கோங்க. 2 இன்ட்டு 1 பை 2 இன்ட்டு 1 இன்ட்டு 1 பை எக்ஸ் பை 3. இப்போ பாருங்கள், இதை இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். 1 ப்ளஸ் என்னது பி என்னது 1 பை x3. ஓகே, 1 பை என்னது 1 பை x3 1 பை x3. ஓகே, இதுவையும் வந்து ரூட்டில் எழுதிடுங்க த ஹோல் ஸ்கொயர். that is equal to நமக்கு வந்து 2 இப்போ 1 ப்ளஸ் எக்ஸ் பை 3 இன்ட்டு 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ் பை 3. இப்போ 2 டேம் வந்துருக்கு. 2 டேம் வந்துச்சோன்னா நம்ம 1 வந்து காமனாக என்ன செய்யலாம் வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.